This video is sponsored by SBO, School of Business Organization. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த புத்தகம் ஃபுமிடகே கோகா மற்றும் இஸ்ரோ கிஷிமி எழுதியது. இது ஒரு இளைஞன் மற்றும் ஒரு தத்துவஞானி பிலாசபர் நடத்திய உரையாடல். இதில் அட்லர் பாலஜி, அல்ஃப்ரெட் அட்லர் யோசனைகள் பற்றி பேசுகிறாங்க. ஃப்ரூட் யூகங்கள் மாதிரி பிரபலமாக இல்லை அட்லர் யூகங்கள். ஏனென்றால் இது சமூகத்தில் சாதாரணமாக இருக்கும் பல நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கும். இந்த புத்தகம் நம்ம ட்ராமா, மற்றவர்களின் எதிர்பார்ப்பு, நம்ம எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உண்மையான சுதந்திரம் பற்றி தான் பேசுது. லெசன் 1, உலகை ஃபில்டர் இல்லாமல் பார்க்கறது தான் மிகப்பெரிய தைரியம். உலகம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது போல தெரியும், ஆனால் உண்மையில் உலகம் சிம்பிள் தான். காம்ப்ளிகேட்டடானது மனிதர்களின் எண்ணங்கள். நம்ம எல்லாரும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்டர் மூலமாக உலகத்தை பார்க்கிறோம். அதனால தான் வித்தியாசமான பார்வைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உருவாகுது. ஹாப்பினஸ் பெற வேண்டும்னா நம்ம ரிஜிட் பிலீஃப்ஸ், பையஸஸ் எல்லாத்தையும் விட்டு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண கரேஜ் வேண்டும். லெசன் 2, பாஸ்ட் ட்ராமாவிலிருந்து வெளியே வர்றது பாசிபிள். அதிகம் பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி இருக்கிறது என் பாஸ்ட் காரணம். ஆட்லர் சைக்காலஜியில் ட்ராமாவுக்கு சக்தி இல்லை. நம்ம பாஸ்ட்டை எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணி ப்ரெசண்ட்டில் சேஞ்ச் அவாய்ட் பண்ணுறோம். உண்மையில் பாஸ்ட் நம்ம ஃப்யூச்சர் கண்ட்ரோல் பண்ணாது. சேஞ்ச் சிம்பிள் தான், ஆனால் அக்செப்ட் பண்ண நாம தான் காம்ப்ளிகேட்டட் பண்ணுறோம். லெசன் 3, கோபம் ஒரு கருவி. கோபம் அன்கண்ட்ரோலபிள் போல தெரியும், ஆனால் ஆட்லர் சொல்கிறாரு, எமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது, நாம தான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். கோபம் பெரும்பாலும் ரிவெஞ்சுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு வெயிட்டர் டீ ஸ்பில் பண்ணினா பீஸ்ஃபுல்லாக சொல்லி விட்டுடலாம். கோபத்தை யூஸ் பண்ணுறது நம்ம சாய்ஸ். லெசன் 4, எல்லா பிரச்சனையும் மனிதர்களின் தொடர்பிலிருந்து தான். உலகத்திலேயே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க ஒரே வழி, நீ ஒரே ஒருத்தன் யூனிவர்ஸில் இருக்கணும். மற்றவங்க இருந்தாலே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும். அது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி எதுவாக இருந்தாலும். உண்மையில் எல்லா பிரச்சனையும் நம்ம மற்றும் மற்றவர்களோட தொடர்பு சார்ந்தது. லெசன் 5, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு எக்ஸ்கியூஸ். இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் வரும். இன்ஃபீரியாரிட்டியை க்ரௌத்துக்கு பயன்படுத்தலாம், ஆனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இன்ஃபீரியாரிட்டி ஃபீல் பண்ணினா அது நம்ம க்ரோத்தை கில் பண்ணும். கம்பேர் செய்ய வேண்டியது நம்ம ஐடியல் செல்ஃபடா, மற்றவங்களோட இல்லை. லெசன் 6, மற்றவங்களை எனிமியாக பார்க்காதே. கம்பேரிசன் மைண்ட் செட் நம்ம எல்லோரையும் காம்படிட்டராக பார்க்க வைக்குது. மற்றவர்களை காம்ரேட், சகோதரர் மாதிரி பார்க்கணும். வின் லூஸ் அல்ல, வின் மைண்ட் செட் தான் ஹாப்பினஸ் தரும். லெசன் 7, டிஸ்லைக்ட் ஆகிற தைரியம். மற்றவர்களின் அப்ரூவல் தேடி போனால் நம்ம சாய்ஸஸை தியாகம் பண்ண வேண்டி வரும். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அதனால் ரியலிஸ்டிக் பவுண்ட்ரி வைக்கணும். மற்றவங்க டிஸ்லைக் பண்ணினாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம டேர்ம்ஸில் வாழ்கிற தைரியம் வேண்டும். லெசன் 8, உண்மையான மதிப்பு கம்யூனிட்டிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும்போது. இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்கள் பல நேரம் ஈகோவுடன் நடக்கிறாங்க. ஆட்லர் சொல்கிறார், எல்லாரும் ஈக்குவல் ஒர்த் உடையவர்கள். நம்ம ஒர்த் ப்ரூவ் பண்ணுறது மற்றவங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறதினால்தான். நாலேஜ், ஹெல்ப், சர்வீஸ். லெசன் 9, இருப்பது இட்செல்ஃப் ஒரு கான்ட்ரிபியூஷன். ஒர்த்தை மணியில் மட்டும் அளக்க முடியாது. எல்டர்லி பீப்புள் கூட ப்ரெசன்ஸ், நாலேஜ், எமோஷ்னல் சப்போர்ட் மூலமாக வேல்யூ கொடுக்குறாங்க. அதனால் லைஃப் மணியை விட பெரியது. முக்கிய டேக்அவே, உலகம் சிம்பிள், காம்ப்ளிகேட்டட் பண்ணுறது நம்ம ஃபில்டர்ஸ். பாஸ்ட் ட்ராமாவிலிருந்து வெளியே வர முடியும். கோபம், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில். மற்றவங்களை எனிமியாக பார்க்காதே, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. டிஸ்லைக்ட் ஆகிற தைரியம் வேண்டும். நம்ம ஒர்த் நம்ம கான்ட்ரிபியூஷன் மூலம்தான்.